திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்று கூறி நல்லதையே பேசி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறையிலே திருவொற்றியூர் என்ற திருத்தலத்தினுடைய பதிகத்தை நாம் காண இருக்கிறோம். தமிழ்வேந்தர் நாவுக்கரச பெருமான் மயிலாப்பூர் வந்தடைந்தார். திருமயிலை சங்கரனார் தாழ் வணங்கினார். திருவொற்றியூர் சேர்ந்த தொண்டர்களெல்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதைப் போல கோபுரத்தை இறைஞ்சி ஞான தொண்டருடன் வலம் கொண்டு முன் வீழ்ந்து தொழுது பல நாள் தங்கி இந்த எழுத்தறியும் பெருமானை பரவி பாடியவற்றிலே ஒன்று இந்த திருப்பதிகம். அம்மை வடிவுடை அம்மை, சுவாமி படம்பக்கநாதர், ஆதிபுரீஸ்வரர், புற்றிடங்கொண்ட எழுத்தறியும் பெருமான். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை 3வது பாடலை நான் முதலில் காண்போம். கூற்று தண்டத்தை அஞ்சி குறிக்கொண்மின் ஆற்று தண்டத்து அடக்கும் அரணடி நீற்று தண்டத்தராய் நினைவார்க்கு எல்லாம் ஊற்று தண்டப்பர் போல் ஒற்றியூரரே என்று பாடலில் முடிக்கிறார். கூற்றுவனாலே வரும் தண்டம். கூற்றுவன் நமக்கு என்ன விடுகிறார்? கடைசியா இறப்பு. அந்த இறப்புக்கு அஞ்சி அறத்தினுடைய ஆற்றினாலே, அறத்தினுடைய வழியினாலே அனைத்தையும் இயக்கக்கூடியவன் சிவபெருமான். அனைத்தையும் இயக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியை நீங்கள் குறிக்கொள்வீர்களாக. திருநீற்றினை பூசி வணங்கி எழுந்து நினைக்கின்ற அன்பர்களெல்லாம் இருக்கிறார்களே, திருநீற்றினை பூசும்போது சிவாய நமன்னு சொல்லிட்டே பூசணும். அப்படி வணங்கி எழுந்து நினைக்கின்ற அன்பர்கள் இருக்கிறார்களே, பெருமானிடத்திலே அன்பை செலுத்தக்கூடிய அடியார்கள். உலகத்திலே உள்ள அத்தனை உயிரிழத்திலையும் அன்பை செலுத்தக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் இனிப்பு ஊறக்கூடிய கரும்பினை ஒத்து இனிப்பர். கரும்பை போல இனிப்பார். யார்? ஒற்றியூர் தலத்து இறைவன். கரும்பை போல இனிக்கக்கூடியவர். கூற்று தண்டம்னா என்ன? யமவேதனை, உயிர்களுக்கு யமன் விதிக்கும் தண்டனை. அதுக்கு அஞ்சி அறநெறி கண்ணதாகிய தண்டத்தை மிகை செய்வாரே அடக்கும் அரண் ஆற்று தண்டம். அடக்க இயலாத கூற்றுவன் சலந்தரன் முதலானோரை ஒருத்தல் இன்றி உணர்க. சலந்திரனில் ஒருத்தார் குறிக்கொண்மின்ன குறியாக கொண்டு
அதுவே குறிக்கோளாக கொண்டு பெருமானை தொழுங்கள், வணங்குங்கள். ஆற்றுத் தண்டத்தால் அடக்கும் அறநடியை குற்றத் தண்டத்தை அஞ்சி குறிக்கும் மின்னர். நீற்று தண்டம்னா என்ன? நீற்றராய் தண்டத்தராய்ன்னு கொள்ளணும். அதாவது நீர் அணிந்து, திருநீறு அணிந்து பெருமானை வணங்கி தண்டம் செய்பவராக. ஊற்றுத்தண்டு அதாவது கரும்பு. ஊற்றுத்தண்டுன்னா ஊன்றிக் கொள்வதற்காக உள்ள தண்டு. அப்படி ஊன்றுகோல் இரட்டுரம் எழுதலுங்க. அவனை பெருமானை அணைந்தால் என்ன கிடைக்கும்? பேரின்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். கூற்று தண்டத்தை அஞ்சி குறிக்கொள்மில், கூற்று தண்டத்தை அஞ்சி குறிக்கொள்மில், ஆற்று தண்டத்தை அடக்கும் அறநடி. நீற்று கள்ளத்தர் நீற்று கள்ளத்தராய் நினைவார்க்கு எல்லாம் ஊற்று தண்டு ஒப்பரு. ஊற்று தண்டு ஊன்றுகோல், ஊற்று தண்டு ஒப்பரு போல் ஒற்றியூரே. அப்படியே கரும்பு போல இனிக்கக்கூடியவர் நம்பெருமன் சிவபெருமன், எழுத்தறியும் பெருமன் தியாகேசர். திருச்சிற்றம்பலம்.